ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நமக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சும்மா வந்தோமா ஒரு 2 நிமிஷம் கடமைக்கே பேசணுன்றதுக்காக பேச வேண்டாம், சரி ஒரு மோட்டிவேஷனால் ஏதாவது வார்த்தைகள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பார்த்ததில் பாரதியாரோட வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்திருக்கு தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகள் கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்றைக்குமே தோல்வி வந்துருச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பயப்பட வேணாம். நமக்கு என்றைக்குமே வாய்ப்புன்றது எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்குது. ஸோ நம்ம முயற்சி பண்ணுவோம். என்றைக்குமே பயந்து மட்டும் பின்வாங்கிடக்கூடாது. முன் வச்ச காலை பின் வைக்காமல் நம்ம என்றைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடியே என்னடி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பாக்குறேன். போனை எடுக்கிற, அழுத்துற, காதுல வைக்கிற, மறுபடியும் அழுத்துற, மறுபடியும் காதுல வைக்கிற. என்ன காலையில் நேரங்காலமாக ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போனார். இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரியலம்மா. ஏண்டி, சென்னை என்ன இங்கன்னா பக்கத்துலையா இருக்கு? அது இருக்குது அம்புட்டு தூரம். அங்க போயிட்டு வர வேணாமா? என்ன வெளி மாநிலத்திலயா இருக்குது? நம்ம இதுக்குள்ள தானே இருக்குது. ஒரு ஃபோன் எடுத்தா இங்கே தாம்மா இருக்கேன், நீ எதுக்கு ஃபோன் அடிக்கிற அப்படின்னு ஒன்று சொல்லணுமா இல்லையா? ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாரு. கடுப்பா இருக்குதா இல்லையா? ஏண்டி, தம்பியே ஏதோ குடும்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி போற, அப்படி அவரை போய் எதுக்குடி நீ நோகடிச்சுக்கிற? ஆமா, என்னம்மா குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு, நீ ஒரு பக்கம் சொல்ற. இங்க என்ன சாப்பாட்டுக்கா பஞ்சமா இருக்குது, இல்ல உடுத்துற உடைக்கு பஞ்சமா இருக்கா? இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்குதா? காடுகார அங்க அவ்வளோ இருக்குது. இந்த ஊர்லயாவது நம்ம கிட்ட இருக்கிற சொத்து வேற வண்டியாவது இருக்குதா? இன்னத்துக்கும் நான் வேற வீட்டுல இருந்து நகை நட்டு கொண்டு வந்திருக்கேன், வீடு கொண்டு வந்திருக்கேன், இம்புட்டு சொத்து கொண்டு வந்திருக்கேன். வாய்க்கிலேயே வக்கனையா பேசு, ஆனா அதெல்லாம் அசையா சொத்துடி. அசைகிற சொத்துன்னு கையில நமக்கு 15 வேண்டாமா? ஏதோ முதல்ல சம்மந்தி தலைவராக இருந்தாரு, கம்பளம் கிம்பளம்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய பல்கா வாங்குவாரு. இப்ப என்ன அந்த மாதிரியா இருக்குது நிலமை? மொத்தமா தலைகீழ கவுந்து போய் கிடக்குது. அதுவும் இல்லாம 2000 கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் எங்கிட்ட இருந்து கொடுத்துருப்பாங்க? கடன் கிட்ட என்ன வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த காசெல்லாம் அப்புறம் எப்படி அடைக்கிறது? இப்படி வேலை வெட்டிக்கு போனா தான் அடைக்க முடியும். இதுக்குன்னு இவங்க மட்டும் புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமா இருப்பாங்க, நான் மட்டும் என் புருஷனை விட்டுவிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கணுமா? அப்படியே பைத்தியக்காரி வாயில வசம்ப வச்சு தேயி. நானே மாப்பிள்ளை போனது சந்தோஷம் இருக்கேன், நீ என்னம்மா ஆட்டம் ஆடுற புதுசா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப என் புருஷனோட இல்லாம நான் தனியா இருந்தா உனக்கு சந்தோஷம். அப்ப என் மாமியார் சொல்ற மாதிரி பையனை வெளியூருக்கு அனுப்பிட்டு அவன் சம்பாத்தியத்துல திங்கிறதுல உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா? அடியே வீணா போய் விளங்காதவளே, முதல்ல சொல்றதை கேட்டு தொலடி. ஆடுற அப்பதான் பெரிய ஆட்டக்காரி மாதிரி. நானே இப்போ அங்கே தம்பி போன அப்படின்னு வையே, நீ மாசமா இருக்க அதை இதுன்னு சொல்லி உன் மாமியார் இப்பயே என்ன சொல்கிறா, இங்கே இரு, புள்ள தாச்சி புள்ள பக்கத்தில் இருக்குன்னு வைக்கணும்னு. இப்போ தம்பி அங்கே இருக்கா, அப்படி நான் அதை இதுன்னு பேசி அப்படியே அவங்க மனசை மாற்றி தம்பியோட ஒன்றையும் அனுப்புனேன்னா நானும் உன் கூட அங்கே வீட்டு வேலை பார்க்குறேன் வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே போயிடுவோம்ல. அதுக்கப்புறம் இதுங்ககிட்ட எல்லாம் ஏச்சும் பேச்சும் வாங்கணும், நமக்கு என்ன தலையெழுத்து வெங்க மாதிரி சொல்லு பார்ப்போம். எம்மா நீ சரியான கையாளு தான் போ. கட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்தில் சரியாக இருக்குது. என்னம்மா திட்டம் திட்டுற நீயே? உன் சந்தோஷத்துக்கு என் புருஷன் அங்கே போய் இருக்கணும். அடியே பைத்தியக்காரி, நான் என்ன அங்கே வெளியூரில் இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசை வெங்காயமா? அடப்போடி, தினதோறும் இவகிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்க முடியாதுடி. அதுவும் இல்லாமல் முதல்ல கூட தலைவர் குடும்பமாக இருக்கனால ஏதோ ஒன்று எல்லாம் அங்கங்கே வெளியே கிளியே போவாங்க. இப்போ எல்லாம் வேலை போய் தொலைஞ்சிருச்சா, இப்போ வீட்டோட கிடக்குறாங்க. நான் வேற வாய் இருக்க மாட்டாம என் புள்ள வந்த நேரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பெருமையாக பீத்தி தள்ளிவிட்டேன். அதுக்கோசரமே என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிற மாதிரி பார்க்குறா. அதனாலயே எனக்கு பயமா இருக்குடி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. எப்படியாவது எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு
ஓடி போயிடணும்னு தான் தோணுது. இந்த வயசுக்கு மேல 15 உழைச்சி திங்கவும் முடியாது. நம்மளுக்கு எங்கேயும் கூட்டிட்டு போய் வச்சு சோறு போடுறதுக்கு நாதி இல்லாம போச்சு. சரி வீடாவது இருக்குது, அதுல எங்கிட்ட ரேஷன் கடையில அரிசியை வாங்கி வச்சுக்கிட்டு கஞ்ச காய்ச்சி குடிச்சு பிள்ளான்னு பார்த்தா அதுக்கும் துப்பு இல்லாம கிடக்குது. சரி அப்பா, இப்படியாவது மாப்பிள்ளை வெளியே போனாருன்னா அப்படியே பிள்ளையும் அனுப்பி அங்கேயே நம்மளும் செட்டில் ஆயிக்குவோன்ட்டு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா, நீ இப்பதான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்ல இந்த அவ பேர் என்ன, காமாட்சி, அவன் பையனையும் உனக்கு கேட்டான் இல்லடி, அவன் கூட சென்னையில தாண்டி வேலை பார்க்கறான். அவன் பொண்ணு மருமவ கூட அங்கத்தானா. பொய்யன் 1 லட்சம், மருமக 1 லட்சம், இவளே வீட்டு வேலைக்கு போய் 40,000 மாசம் சம்பாதிக்கிறாங்களாம். அவங்க வீட்டுக்காரர் வாட்ச்மேன் வேலைக்கு போய் அவரு 40,000 மாசமே 2,80,000 வருது. சும்மாவா வருது? அங்கிட்டெல்லாம் போனா அவ்வளோ சம்பாத்தியம் இருக்குது. இந்த காட்டுல போய் இருந்துகிட்டு என்னடி கஷ்டப்பட சொல்ற? அங்கே போனேன்னு வைக்கி, நானும் 2 வீட்டில் வேலை பார்த்தேன்னா 40,000 சம்பாரிச்சு போடுவேன். நீ வீட்டோட இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். நம்ம மாப்பிள்ளை அங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வருவார். 1 லட்ச ரூபா சம்பாத்தியம். எதுக்கு இந்த இதுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்? நம்ம பிள்ளை அது இதுன்னு அப்படி அப்படியே பேசி நம்ம அங்கேயே ஐக்கியமாயிருவோம். என்ன சொல்கிற? இங்கிட்டு வந்தால் மாட்டு சாணியை அள்ளு, அதை அள்ளி போடு, வரவங்களுக்கு காப்பியை வை, டீயை வையின்னு சொல்லி நம்ம உயிர் எடுத்து போடுவாளுங்க. அங்கிட்டு போயிட்டோம்னா தம்பி பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாரு. காலையில் நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம். வாரம் லீவ் விடுவாங்க. நம்மளை வெளியெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவார். கடையில் வாங்கி சாப்பிடலாம் வைக்கலாம். இங்கே என்ன கன்றாவி இருக்குது? ஒன்றும் இல்லை, வீட்டிலையே ஆக்கி திங்கணும் 3 நேரமும். அதுக்காக தான் சொல்கிறேன். அங்கெல்லாம் போயிட்டு வந்தோனையும் அவள் எப்படி பளிச்சுன்னு வந்தா தெரியுமா? அங்கெல்லாம் நீ போனால் அழகாயிருவடி, அழகாயிருவ. சொன்னா கேளு, பைத்தியக்காரி மாதிரி ஆடாம தம்பிக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி அப்படியே அழுது நடிச்சு அப்படியே என்ன கூட்டிட்டு போங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு நீ தான் பேசி கைக்குள்ள வச்சுக்கணும். உனக்கு ஒரு அறிவு இல்லை. இந்த உங்க அன்னிக்கறியெல்லாம் பாரு, கொஞ்ச நிமிஷம் அப்படி தலைமறிஞ்சா கூட உங்க அண்ணன் இருக்க மாட்டான். வேலை செய்யும்போது கூட வேலையை பொழப்ப கெடுத்துக்கிட்டு வருவான். அதுவும் இல்லாம வாரம் எங்க மாசம் எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வைக்கி, வேலையாச்சு வெட்டியாச்சு எல்லாத்தையும் தூக்கி வீசு, கிளம்பு ஊருக்கு அப்படின்னு சொல்லி உங்க அண்ணனும் போய் இருந்துட்டு வருவான். அதெல்லாம் அப்படி இருக்கிற அந்த மாதிரி நீயும் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். இந்த இப்போ ஒரு பிரச்சனைனோடனே கூட்டிக்கிட்டு போயிட்டான்ல, அந்த மாதிரி நீயும் இருக்கணும். அப்போ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், நான் உங்களுக்காக இங்கே இருக்கேன் வைக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அப்படியே உங்கள் அம்மா இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படியே காதுக்குள்ளே போட்டு வை. ஐயையே இது என்னடா கொடுமையாக இருக்குது, நம்ம பாட்டுக்கு பொழப்பெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருந்தால் வீட்டில் பிரச்சனையாக கிடக்கு. எப்போ பார்த்தாலும் மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனைன்னு இதே தொல்லையாக இருக்குது. 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா குடும்பமாகவே இருக்காது. நம்ம பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வராதான் நல்லதுன்னு சொல்லி இவங்களே உன்னை அனுப்பி அங்கே வச்சிருவாங்க. அந்த பையனும் உன்னைய நல்லா பார்த்துக்குவா. அப்படி எப்படி ஐடியா? அப்பா எம்மா, நீ பேசின பேச்சு மூச்சு விடாமல் எப்படிம்மா இம்புட்டு நேரம் பேசுகிற? அம்மா கொஞ்சம் தண்ணி குடிமா. நீ பேசின பேச்சு எனக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கி என்ன பிரயோஜனம்? மண்டையில தான் ஒன்றும் இல்லாமல் பெற்று வச்சு விட்டேனே. சரி, அப்போ ஃபோன் பண்ண வேணாமா? ஃபோன் பண்ணிடி, ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி நம்மளை இல்லைன்னொன்னே தவிச்சு போயிட்டா போனா அடிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை பாசம் இருக்கும். நம்மளை விட்டுட்டு நம்ம பொண்டாட்டியால இருக்க முடியல போல இருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். நீ போனா அடிச்சுக்கிட்டே இரு, அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பட்டனை தேயிற வரைக்கும் அடி 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 அடி. சரிம்மா. ஏம்மா சப்பாத்தி போட்டுக்கோமா இல்லை சோறே உழ வைக்கட்டுமா? காலையிலும் சோறு சாப்பிட்டு மதியானமும் சோறு தான், ராத்திரிக்கு சப்பாத்தி எதுவும் போட்டுக்குவோமாம்மா? எப்படி நீ சொன்னீங்கன்னா செய்வேன். இந்த காலையிலைக்கு இந்த கீரை கொஞ்சம் தோட்டத்துக்கு போனேன், பறிச்சுக்கிட்டு வந்தேன். காலையிலைக்கு இதை சுண்டுனா கூட நீங்கள்லாம் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு இதை எடுத்து வச்சுட்டு மாவு ஒரு குண்டானில் போட்டு எடுத்துட்டு வாம்மா. நானே இங்கே வச்சு மாவு பிணைச்சி தந்துடுறேன். அட நானே அங்கே மாவு பிணைச்சி போட்டுருவேம்மா. இருக்கட்டும், நீங்கள் அங்கே வேலை வெட்டி பார்ப்பீங்க, இங்கேயும் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உடம்பு அழுத்து போயிடும். நான் பார்த்துக்கிறேன். நான் ராத்திரிக்கு என்னத்தை செய்ய ஏது செய்யறதுன்னு வேற தெரியலன்ட்டு தான் உக்காந்துருந்தேன். இல்லைன்னா நான் அப்பையெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பேன். இதில் என்னம்மா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்.
இங்க பாத்தீங்களா ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறத? ஏய் செல்வி, என்னம்மா? போனே கையில எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கனா இல்லையா? ஏம்மா நான் சும்மா தானே பார்த்துட்டு இருக்கேன். சும்மா என்னத்த போன பார்த்துக்கிட்டு இருக்க? அங்க பாட்டி கீரை ஆஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து கீரை ஆயலாம். இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கோம். புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வைக்கலாம். அதை எதையும் பார்க்காம நீ பாட்டுக்கு போன நோண்டிக்கிட்டு இருக்க. என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? போன் எடுத்தா நான் திட்ட மாட்டேன், அங்கதான் திட்டுனா அம்மா அப்படின்னு இருக்கியோ? தொலைச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டேன். போன் எடுத்து ஒழுங்க வை. டிவி வேற இல்லம்மா, எவ்வளோ நேரமா சும்மா உட்காந்துருக்கிறது, போர் அடிக்குதுமா, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அட ஆமாம்மா, சரி விடுமா, பிள்ளை எதுக்கு திட்டுற? நான் ஒத்த ஆளுக்கு என்னத்த போய் டிவியை பார்ப்பேன் வைப்பேன்? நான் எதுவும் பார்க்க மாட்டேன். எதுனா இந்த எடுத்த வீட்டில் போய் பார்ப்பேன் வைப்பேன். சரி விடுங்க. நான் யார்கிட்டயாவது டிவி எதுவும் கலைஞர் டிவி எதுவும் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட எதுவும் வாங்கிட்டு வந்து நாளைக்கு போட்டு விட சொல்கிறேன். சும்மா போட்டு இருந்தாலும் அதுக்கு மாதம் 200-200 கட்டணும். நான் என்னத்தை போய் டிவி பார்ப்பேன்ட்டு தான் அது இதுக்கு வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா இது பண்ணலை. நாளைக்கு எதுவும் வாங்கி போட்டு விட சொல்கிறேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, கம்முன்னு இருங்க. இந்த எடுத்த வீட்டில் எல்லாம் பார்த்தேன், அந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு டிவியே போடுறது இல்லையாம்மா. அவங்க பிள்ளைகளாம் இவ பிள்ளையா? ஏன் அந்த பிள்ளைகளாம் இருக்கலையா? அதுக்குன்னு இல்லைம்மா, நம்ம தான் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் வச்சுட்டு இருப்போம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது டிவி இல்லாமல் அது இல்லாமல் இருக்கிறது சங்கடம் தான். ஒரு நாள் தானே, விடு விடு, நாளைக்கு எதுவும் பார்த்துக்கலாம். இப்படியே விட்டோன்னு வைங்கம்மா, இதே சர்க்கா இருப்பா. இப்படிதான் அங்க ஊர்ல இருக்கும்போது அந்த உமாவோட போனை எடுத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. கண்ணு கெட்டு போயிடும், போனை நோண்டாத, படிப்பு மண்டையில் ஏறாது. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், கேட்கறது இல்லை. அங்கேயும் அப்படிதான், அப்பாவோட போனை அப்படியே எனக்கு தெரியாம வாங்கிட்டு நோண்டிட்டு இருக்கிறது. போனே எடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. போனே எடுக்கல போதுமா? ஆத்தா இங்க அறியா, அழாத அழாத, ஒன்றும் இல்லம்மா, விடுங்கம்மா. எந்தெந்த விஷயத்துல செல்லம் கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்துலதான் செல்லம் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்க மாட்டேன். வா, அங்க பாத்திரம்லாம் இருக்குது, எடுத்து போட்டு கழுவு. அட நான் கழுவுறேன், விடுங்கம்மா. சின்ன வயசுல நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அது பொறுத்துதாம்மா இருக்கு. இந்தா அவங்க அப்படிதான் வலுவட்டையா அந்த பிள்ளைய விட்டு 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 இன்னைக்கு அவ எப்படி இருக்கிறா, அந்த மாதிரி நம்ம பேரு இதெல்லாம் வாங்கிடக்கூடாது. எந்திரிச்சு வா. சரிம்மா. டே மச்சான், செம்மையா இருக்குடா வீடு. நிஜமா நான் இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே மை டார்லிங்கோட கைப்பக்குவம் தான்டா. எப்பட்றா ஆஃபீஸ்லயும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு வீட்லயும் இப்படி வீட்டை நீட்டா வச்சுக்கிறது? இம்பாசிபிள்டா. அட நீ வேறடா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கூட வீட்ல செய்ய மாட்டான்னு சொல்லி என் மாமியார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிதான் அவள குடும்பம் நடத்த போறாளுன்னு தெரியல, சமைக்க மாட்டா ஒண்ணும் மாட்டா அப்படி இப்படின்னு இருந்தாங்க. பட் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் she is totally changed டா. ஒரு நிமிஷம் இருக்க மாட்டா. காலையில அலாரம் வச்சு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு டிஃபன் நேரத்துக்கு ரெடி பண்ணிட்டு வீடெல்லாம் கூட்டி நீட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு காலையில நீ எழுப்பி பெட் காஃபி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீடு முழுக்க சாம்பிராணி எல்லாம் போட்டு ரெடியா கிளம்பி உட்கார்ந்துருப்பாடா. பட் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அவ இருக்கவே மாட்டான். அதுவும் அவளுக்கு சமைக்கவும் தெரியாது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு இந்த யூடியூப் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷஸா கத்துக்கிட்டு இப்போ நல்லா எல்லாம் சமைக்க செஞ்சுட்டான். பரவாயில்லடா, யூ ஆர் சோ லக்கிடா. சுவாமி. ஹே என்னப்பா? தண்ணிடா. கிராமத்துல தான் யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி மந்து கொடுப்பாங்க வைப்பாங்க. இங்கிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் எப்படி? டேய் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா. அங்கே நம்ம ஊருக்கு வந்திருந்தேன்ல, அப்போ அம்மா தான் சொன்னாங்க, யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கன்னு கூப்பிடணும், தண்ணி மொந்து கொடுக்கணும். தண்ணி மொந்து கொடுக்கும்போது அவங்க எவ்வளவோ கோபத்தில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இதில் வந்தாலும் தண்ணி குடித்தா அவங்க கொஞ்சமாவது அமைதியாவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உட்கார சொல்லி டீ வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணினோம்னா தான் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மம்மி தான் எல்லாமே சொன்னாங்க. அதனால சரி நம்மளும் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். பட் ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. ஓ சரி சரி. படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு, கை நிறைய 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பொண்ணு, யார் வந்தாலும் கூப்பிடணும் தண்ணி மந்து கொடுக்கணும்னு யோசிக்கிறா. ஆனால் நம்ம வீட்டில் நான் கட்டுனவ. ஏமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெளியே அவ்வளோ நேரம் அப்பாவை பார்க்கணும்னு உட்காந்துருக்காங்க, ஒரு தண்ணி கூட மந்து கொடுக்காம இருக்கிற நீ? நீங்க பாருங்க, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன வேலை
என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க. நான் எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இங்க பாரு, அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட வந்து கொடுக்காம இருப்பியா? அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க, வீட்டுல யாருமே இல்லையாப்பா? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தரையும் ஆளை காணான்றாங்க. போய் முதல்ல அவங்களுக்கு தண்ணி வந்து கொடுத்து டீ வச்சு கொடு. என்னால முடியாது. பாரமணிக்குள்ள செய்யணும். எனக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? என்னவுமா இப்படி பண்ற? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம தாமா செய்யணும், வேற யார் செய்வா? இங்க பாருங்க, என்னாலதான் இதெல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நானே மாசமா இருக்கேன், இதோட என்னதான் செய்ய முடியும்? உடம்பெல்லாம் அலுப்பா இருக்குன்னு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேன். எங்க அம்மா எனக்கு பதிலா வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. செய்யற அவ திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அவங்க திட்டுறாங்க, வைக்கட்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுக்கணும். இல்லைன்னா அம்மா அதுக்கும் வந்து சத்தம் போடுவாங்க. அதான் ஒரு வேலையும் செய்யாதவளாச்சு, என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவங்களே போய் செய்ய சொல்லுங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்னால முடியாது. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். உங்க அம்மா என்ன திட்டுறாங்க, அத உன்னால கேட்க முடியல. முடியாதுன்னு சொல்லிட்டல, உன் வேலையை மட்டும் பாரு. டேய் என்னடா தண்ணி? சுவாமி, டேய் சுவாமி. மச்சான், இந்த உலகத்திலே இல்ல பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் பொண்டாட்டியோட நினைப்புக்கு போயிட்டானோ? டேய் சாரி, என்ன சொல்லிட்டு இருந்த? சொரக்காய்க்கு உப்பு பத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். டேய் போடா, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடுவ. இந்தா போயிட்டு வரேன். ஏங்க, அந்த ரூம் நீட் பண்ணிட்டேன், அந்த ரூம்ல இருக்கட்டும். ஏங்கலாவா? அதெல்லாம் அப்படிதான். வீட்டுக்குள்ள நாங்க புருஷன் பொண்டாட்டி, வெளியே ஃப்ரெண்ட்ஸ், அதனால அங்க அப்படி பேசிக்குவோம், இங்க இப்படிதான். நீ போ. வாமச்சி. எங்களுக்கே பாவமா போச்சு, ஒருத்தர் கூட வந்து வழி அனுப்பி வைக்க வரல. 1000 தான் அவ கெட்டவளா இருக்கட்டும், ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் இந்த சங்கரி எம்புட்டு செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அந்த குடும்பமே இப்படி போகுதே லாரியில, ஒரு சாதிசன வரலையே. இதுக்கு தான் சொல்றது, இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு. என்ன தப்போ, காசு பணத்தை சேர்த்து என்ன பிரயோஜனம்? கூட ஒரு மனுஷ மக்களை சேர்த்து வைக்காம போயிட்டாங்க. எப்படியாவது இந்த எக்ஸாம் மட்டும் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் டிகிரி வாங்கிடுவேன். அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது பண்ணி நான் வேலைக்கு போயிடுவேன். ஐயோ, எப்படியாவது இதில் மட்டும் ஹையஸ்ட் மார்க் எடுத்துடணும். ஏக்கா, அவன் என்ன நல்லவனா இல்ல நல்ல மனுஷனா? அவன் என் கையில சிக்கல, அவன் மட்டும் கையில சிக்கி இருந்தாலும் வை, அவனை உரிக்கிற உரிய வேற மாதிரி ஆயிருக்கும். தப்புச்சு எஸ்கேப் ஆயிட்டான். இல்லன்னு வையே அவனே, அவனெல்லாம் என்ன ஆவான்னு கூட தெரியல. ஏம்பா, பையன் அப்படித்தான். ஆனா சரோசா பாவையா ரொம்ப நொறுங்கி போய் தான் போனா. அவன் மட்டும் நம்ம ரொம்ப நல்ல ஆளாக்கா. ஏக்கா நீ வேற, வாய்க்குலயே வக்கனையா பேசுவா, ஊரையே அடிச்சு ஒலையில போடுறாளோ இல்லையோ, அவ வாயில போட்டு மென்னு தண்ணி முழுங்கிடுவா. அப்படிப்பட்ட ஆளு வாயை திறக்க முடியாது, அந்த அளவுக்கு ஊரையே போட்டு கிளின்னு கிழிச்சு அடைப்பா. அப்புறம் அவங்களுக்கு அந்த நிலைமை தானே வரும். ரகு, 1000 தான் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை ஏளனமா பேசக்கூடாதியா. அவங்களுக்கு அந்த நிலைமை நமக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவங்க தப்பு பண்ணாலும் வச்சாலும் இன்னைக்கு ஒரு வருத்தப்பட்டு போயிருக்காங்கன்னும் போது கொஞ்சமா யோசிச்சு பேசியா. என்னென்ன யோசிச்சு பேசுறது இருக்கு? முதல்ல உங்க பையன் இப்படி ஒரு தப்பு பண்றான்னு போய் சொன்னப்ப அந்த சங்கர் அவரு கூட நான் பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னா கேட்கல வைக்கலன்னா. ஆனா இது என்ன சண்டைக்கு வருத்து வந்துச்சு தெரியுமா? அவங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து இல்ல நம்ம வீட்டுல ஒரு பையன் இருந்து இப்படி பண்ணியிருந்தா நம்மள சும்மா விட்டுருக்குமா அந்த சரோசா? அப்படி யோசிச்சு பாருங்கண்ணே. அவங்களுக்கு ஏன் கடவுள் தண்டனை கொடுக்குறான்? ஆட்டுக்கு மாட்டுக்கு ஏன் வாழை அளந்து வைக்கிறான்? இதுக்குத்தான். கொஞ்சம் விட்டா மாடு ஆட்டுற மாதிரி வாழை நான் ஆடு ஆட்டுனுச்சு அத்துக்கிட்டு போயிடும். அவங்கள காசு பணம் உள்ளவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், காசு பணம் இல்லாதவங்க நம்ம அப்படியே கூனி குறுக்கி போய் நிக்கணுமா? என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று இருந்தா நான் தானே பிள்ளைய இழந்துட்டு இருந்துக்கணும். அப்ப நான் தானே பேசணும். அவன் எனக்கு கிடைக்கலனே, நீ ஒரு போன் போட்டு அடிச்சிருந்தேன்னு வைய, அங்கே வச்சு நல்லா மொத்துன்னு மொத்தி இருப்பேன். சரி விடு, இப்ப எதுக்கு நீ அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? இப்ப அவன் போயிட்டான், இனி நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கணும். நீங்க எப்படி பிள்ளைய நல்லபடியா கட்டி கொடுக்கணுன்றத பத்தி மட்டும் யோசிங்க, தேவையில்லாத இதெல்லாம் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் போன் பண்ணாங்களா இல்லையா?
இல்ல காலையில கூட போன் பண்ணா அப்படி அவங்க அப்பா ஊருக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அப்படி நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அதை செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பொண்ணுங்க இல்லை, அதனால நீங்க ஏதாவது பார்த்து டேட்டு சொல்லுங்க, நம்ம அதுக்கு ஏத்தாப்புல செஞ்சுக்குவோம் அப்படின்னாங்க. நீயும் இந்த குடிக்கிறதெல்லாம் விடு. ஏன்னா அந்த தம்பி சொந்த தொழில் பண்றாப்படி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ குடிச்சிட்டு ஆடுனா அது நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கு கெட்ட பேரு, அவங்க வீட்லயும் நம்ம பிள்ளைய மதிக்க மாட்டாங்க. உன் வாய் கொஞ்ச நேரம் மூடு. நீ வாய் மூடுறா. எப்ப பார்த்தாலும் அடக்கிட்டு இருப்பான். நீ கொஞ்ச நாளைக்கு உன் வாய் அடக்குனீனா தான் பிள்ளைய நல்லபடியா கட்டி கொடுக்க முடியும். புள்ள எங்கம்மா? சரி சரி, படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியா பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்துவோம். இப்ப நமக்குன்னு இருந்த தொல்லையும் போயிருச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனி நல்லபடியா நடத்தலாம் எல்லாத்தையும்.